அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வருமானத்தை விட செலவுகள் தான் அதிகமாக இருக்குது. வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க, வருமானம் பெருக செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் செல்வம் பெருக பெண்கள் அனைவரும் காலையிலும் மாலையிலும் விளக்கு ஏற்ற வேண்டும். பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. வீட்டில் பழைய பொருட்கள் ஒற்றடைகள் இருக்கக்கூடாது. தினமும் பெண்கள் அனைவரும் காலையில் எழுந்து வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போடலாம். காகத்துக்கு உணவு வைக்கலாம். வாரம் ஒரு முறை சாம்பிராணி புகை போட வேண்டும் வீட்டுக்கு. மக்களாகிய நாம் அன்றாட பழக்க வழக்கங்களை பொறுத்தே நமது இல்லங்களில் ஸ்ரீதேவி லட்சுமி குடிக்கொள்வதும் மூதேவி குடிக்கொள்வதும் அமைகிறதுங்க. நமது வீட்டில் ஸ்ரீதேவி மட்டும் குடிக்கொள்ள என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தினமும் நம்ம எழுந்து உடனே நம்மளோட உள்ளங்கை அல்லது குழந்தையோட முகம் இல்லைன்னா சாமி படம் அதை பார்த்துட்டு நம்ம தூங்கி எழுந்தவுடன் முழிச்சா நல்லதே நடக்கும். வீட்டில் நாள்தோறும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நம்ம சாமி கும்பிட வேண்டும். வாரத்திற்கு 2 முறை வீடு கழுவணும். அடுத்து பூஜை அறையில் சாமி படங்களுக்கு தினந்தோறும் பூக்களை நம்ம வச்சு படைக்கணும். தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பூஜை அறையில் ஏற்படும் தீபங்களை நாம அணைக்கக்கூடாது. நாம் ஒரு பூ வச்சு தான் நாம் தீபத்தை அணைக்க வேண்டும். வீட்டின் கதவுகள் மற்றும் நிலைவாசலில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும். இதனால் தீய சக்திகள் நம்மளோட வீட்டுக்குள்ளே வராது. பூஜை முடிந்ததும் பெண்கள் நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் குங்குமம் கட்டாயம் வைத்து கொள்ள வேண்டும். வலம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும். அந்த சங்கை நாள்தோறும் பயன்படுத்தலாம். வீட்டில் துளசி மற்றும் வேப்ப மரம் வளர்ப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. தினந்தோறும் அதன் அருகிலாவது நாம் சென்று வருவது அதைவிட சிறப்பு. பூஜை அறையிலோ வீட்டின் முற்றத்திலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைப்பது மிக சிறப்பு. சாமிக்கு இலையில் வைத்துதான் உணவு மற்றும் பழங்களை நிவேதனம் செய்ய வேண்டும். குளித்த பிறகு முதுகை தான் முதலில் துடைக்க வேண்டும். பின்னாடி தான் முகத்தை துடைக்க வேண்டும். குளித்தவுடன் துவட்டும் போது முதலில் மூதேவி தான் உடலில் இடம் பிடிப்பாள். பின் தான் லட்சுமி வருவாள். பின் பூஜை அறையில் அல்லது கடவுளை வணங்கும் சமயத்தில் கைலிகள் எனப்படும் லுங்கிகள் அணியக்கூடாது. சாமி கும்பிடும்போது இடதுகை எப்போதும் வட்டிலை தொட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். வட்டிலை தட்டு என்று சொல்லக்கூடாது. அது தட்டுப்பாட்டுக்கு உரிய சொல். பூஜை அறையில் அனைவரும் பழனியாண்டவர் படம் வைத்திருப்போம். அதுவும் ராஜ அலங்காரம். அதில் சிலருக்கு ஆண்டியின் கோலமான கையேந்தியும் வடிவம் இருக்கும். இதை எடுத்துக்காட்டு ராஜா கை வைத்து இருப்பது போல வைக்க வேண்டும். வீட்டின் வாசலை பார்த்தவாறு ஏழுமலையான் அல்லது பெருமாள் படம் இதை பல அலுவலகங்களை வைத்திருப்பது நம்மளால் காண முடியுது. மகா ஸ்வர்ணகர்ணி பைரவர் படத்தையும் ஐஸ்வர்யேஸ்வரர் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும். படத்திற்கும் கல்லாப்பெட்டிக்கும் அல்லது பீரோவிலும் மல்லிகைப்பூ கட்டாயமாக வைக்கணும். பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்கணும். லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறும் நாம் சொல்லலாம். அல்லது மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக என்றும் சொல்லலாம். எண்ணம் போல் வாழ்வு என்று அனைவரும் கூறப்படுவது உண்மைதான். வீட்டில் உள்ள நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் குறைக்க வேண்டும். முற்றிலுமாக வீட்டில் உள்ள உபயோகம் இல்லாத பொருட்கள் தேவைக்கு அதிகமாக சேர்ந்து இடத்தை ஆக்கிரமிக்கும் பொருட்கள், உடைந்த கிழிந்த பார்க்க சலித்து போன பொருட்கள் அனைத்தையும் அந்த வீட்டில் களையுங்கள். வீடு அடைப்பாக இல்லாமல் இருந்தால் நமக்கு மன அழுத்தம் சுத்தமாக குறையும். மேலும் பார்க்கலாம். வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகள் தெரிந்தாலும் தெய்வீக அருள் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் இருந்தால் மட்டுமே பணத்தை நம்ம சேமிக்க முடியும், பெருகவும் முடியும். அந்த நேர்மறை ஆற்றல்களை நம்மை சுற்றி அதிகரிக்க செய்யும். வருமானத்தை பெருக்க செய்வதற்கும் ஒரு எளிய முறை உண்டு. தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, மாதம் சம்பளம் வாங்குவராக இருந்தாலும் சரி, வந்த வருமானம் உயர வேண்டும் என்று தான் அனைவருக்கும் விரும்புவாங்க. ஆனால் இப்படி அனைவருக்கும் நடக்கிறதா இல்லை என்று தான் சொல்லுவாங்க. பெரும்பாலானவர்கள் பல்லிப்பார்கள் கைக்கு பணம் வருவதும் தெரியல, போகிறதும் தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
எத்தனையோ கோவில்களுக்கு போயிட்டோம். பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்லும் பரிகாரங்கள் அனைத்தும் செஞ்சிட்டோம். பல மந்திரங்களையும் சொல்லியும் எந்த பலனும் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு கையில் வருமானம் வந்ததும் அல்லது ஒரு சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரையும் வயிற்றுக்குள் போய்விடக்கூட இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோங்க, ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. மகிழ்ச்சியாக உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்க. இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் நம்மக்கிட்ட பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வந்ததும் ஒவ்வொரு மாதமும் முதல்ல செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கலாம். கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இந்த பொருட்களை வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது. தினமும் மூட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓ நமோ நமக. இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் பணம் வீணாக விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நாம் அனைவருமே இயற்கையாக வாழ படைக்கப்பட்டவர்கள். இன்று நாம் வத்திப்பெட்டி போன்ற அடுக்குமாடிகளுக்கு வாழ்ந்தாலும் இயற்கை மட்டும்தான் நம்மை உடனடியாக நேர்மறை எண்ணங்களில் ஆழ்த்த வல்லது. ஜன்னல்கள் இயற்கையை இயன்ற அளவு திறந்து வையுங்கள். காற்றும் சூரிய ஒளியும் வீட்டை நிரப்பட்டும். பெரிய தோட்டம் இல்லை என்றாலும் பால்கனியில் செடிகள் வளருங்கள். பால்கனி இல்லையா, வீட்டுக்குள்ளேயே வளரக்கூடிய செடிகளை வச்சு வளருங்க. கழிவறையை எப்போதுமே சுத்தமாக வையுங்கள். உபயோகிக்காத போதும் கழிவறை கதவை மூடியே வையுங்கள். படுக்கையை சுத்தமாக நேர்த்தியாக வையுங்கள். எதிர்மறை எண்ணங்களுக்கு தீனி போடும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்ப்பதை குறையுங்கள். உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கை தினமும் ஒரு முறை அல்லது குறைந்த வாரத்திற்கு சில முறைகளாவது செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நம் வாழ்க்கை முறையும் விலைவாசியும் இல்லாத வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் எளிதாக உருவாக்கும். இதை குறைக்க கடவுள் நம்பிக்கை இருந்தால் கோவிலுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது சென்று வாருங்கள். நம்பிக்கை இல்லையா, வீட்டிலேயே தியானம் செய்யுங்கள். உங்களுக்காக ஓயாமல் வேலை செய்யும் உங்கள் உடல் பாகங்களுக்கு தினமும் உறங்குவதற்கு முன்னாடி மனதுக்கு நன்றி தெரிவிங்க. ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொள். அது உனக்கு வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுக்கும். வீட்டை எப்போதும் வெளிச்சமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இரவு தூங்கும்போது கூட வீட்டில் ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றி, அது பூஜை அறையோ அல்லது தெருவிளக்கோ, உங்கள் இஷ்டம் போல. வீடு எப்பவுமே ஒரு இருட்டறையா இல்லாமல் வெளிச்சமாக இருக்க வேண்டும். வீட்டில் பணம் சேர வீட்டின் வாசலை பார்த்தவாறு ஏழுமலையான் படம் வைக்க வேண்டும். பல அலுவலகங்களிலும் இது வைத்திருப்பார்கள். மகா சொர்ணகாஸ்வரர் படத்தையும் ஐஸ்வரேஸ்வரர் படத்தையும் கட்டாயம் வச்சிருக்க வேண்டும். படத்திற்கு கல்லாப்பெட்டிக்கு அல்லது பீரோவிலும் மல்லிகைப்பூ கட்டாயம் வைக்க வேண்டும். பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்க வேண்டும். லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறும் சொல்லலாம். மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வரயஸ் நமக என்றாவது கூற வேண்டும். பெண்கள் அனைவரும் தலை வாரிய பின்பு சீப்பில் உள்ள முடியை உடனடியாக அகற்ற வேண்டும். இல்லைன்னா குடும்பத்தில் கஷ்டத்தை ஏற்படுத்தும். தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன்னாடி நின்று நம்ம வணங்கிட்டு நிலைவாசல்லையும் நம்ம சூரிய பகவானை நின்று வழிபட்டு வந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கையில் வருமானம் வந்ததும் சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு பலகாரங்கள் அல்லது ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கி அனாதை இல்லத்திற்கு கொஞ்சம் கொடுங்கள். அடுத்தது ஏழை பிச்சைக்காரர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தானம் செய்யுங்கள். அது நம்மளுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அவரோட பசியை போக்குறதுனால நல்ல ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். ஆண்டவன் இந்த உடலை உழைப்பிற்காக படைத்திருக்கான். அதை உழைத்தால் கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.
மனிதனின் அன்றாட வாழ்விற்கு பணம்தான் முக்கியம் என்பதை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.